வெல்கம் டு இபெக் சூர்யா சேனல். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலர் 48 வோல்ட்டு ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலருக்கு ஒரு வயரிங் கிட்ட ஃபஸ்ட்லேருந்து ரீஅசம்பிள் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் புது வயர்களும் ஏற்கனவே உள்ள வயர்களில் நல்ல வயர்களையும் ரெண்டும் எடுத்து கலந்து அசம்பிள் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு எல்லாம் ஓரளவு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். வயர்ஸ் எல்லாம் கன்வெர்ட்டர் 12 வோல்ட்டு டிசி டு டிசி கன்வெர்ட்டர் மட்டும் வாங்கணும், இல்லைன்னா ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா வயரிங் கிட்ட ரெடி பண்ணிடலாம். ஒன் சைடு ஜாக் அடித்தாச்சு, இன்னொரு பக்கம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த ஜாக் வரும்னு பார்த்துட்டு இன்னொரு ஜாக் அடிக்கணும். எல்லாமே இதெல்லாம் புது வயரு. சிங்கிள் சைடு மட்டும் ஜாக் அடிச்சிருக்கோம். டபுள் சைடு வந்து இனிமேல் அந்த அதர் ரெண்டில் வந்து இனிமேல் அடிக்கணும். அது எதை அடிக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம இதெல்லாம் ஒரு ஸ்லீவுக்குள்ளே போட்டு மொத்தமாக எடுத்து அடிச்சிடலாம். நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டவுட் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இடையில ஜாயிண்ட்டுகள் இல்லாமல் ஸ்லீவ் போட்டோம்னா அந்த கடைசி மட்டும் ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி, இடையிலெல்லாம் ஓப்பன் இல்லாமல் எண்டு டு எண்டு மட்டும் கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி செய்ய போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் பழைய வயது பார்த்து ரெடி பண்ணி கனெக்ஷன் ரெடி பண்ணணும். இது ஒரு புரோட்டல், இது ஒரு புரோட்டல். அடுத்த வீடியோவில் இந்த வயர்களை எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு வயரிங் கிட்ட தயார் பண்ண போகிறேன். அது ஒரே இதில் செய்ய முடியாதுங்கிறதுக்காக இப்போ மெட்டீரியல்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் போட்டுருவோம்.